உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்குமே ஜாமீன்லாம் வழங்கப்பட்டது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் ஜாமீன் இன்ன வரைக்குமே வழங்கப்படாததற்கான காரணம் என்ன சார்? எந்த வழக்கு எப்படி வேகமாக முடியுது, தீர்ப்பு எப்போ வருது, யாருக்கு தெரியும்? ஏர்செல் மேக்ஸிஸ்னு ஒன்று கேள்விப்பட்டேன். தயாநிதி மாறன் டெலிகாம் மினிஸ்டர் இருந்தப்போ அந்த விஷயத்தில் மன்மோகன் சிங் அவரை வேலையை ராஜினாமா பண்ண சொன்னால் ரிசைன்மெண்ட் வந்துட்டு ரிசைன் பண்ணாத குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் அந்த வழக்கு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இத்தனை வழக்கு ஏன் நீங்கள் 2G எடுத்துக்கோங்க. 710 மார்க் வாங்கினவனுக்கு இடம் கிடைக்கல, ஆனால் 260 மார்க் வாங்கினவனுக்கு ப்ரைவேட் காலேஜில் இடம் கிடைக்குது. திரும்ப அந்த கேபிடேஷன் ஃபீஸ் தானே வந்திருக்கீங்க. இதில் என்ன நியாயம் இருக்குங்க? இந்த நீட் தேர்வில் எல்லா கட்சிகளும் நாடகம் ஆடுறாங்க. அதிமுக இதில் வந்து பாராட்டணும். துவக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க நீட்டை எதுக்கிற ஒரே கட்சி அவங்க தான். பள்ளியில் மாணவர்கள் என்ன செய்கிறான், அந்த ஜாதி அடையாளத்தை ரிப்பன் கட்டிட்டு போகிறான் பள்ளிகளுக்குள்ளே. அது இந்த ஆட்சி வந்த பிறகு தான் வரும். ஆம்ஸ்டாங் அவருடைய மரணத்தில் அரசியல் பின்னணி இல்லைன்னு சொன்னார். அது எங்களுடைய முதல் தகவல் அறிக்கைப்படி அதுதான் எங்களுக்கு கிடைச்ச விஷயம் சொல்கிறாரு. உடனே அவரை தூக்கிட்டார். இதில் அரசியல் பின்னணி இருக்குங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. திருமாவளவனும் கூட்டணியில் இருக்கிற செல்வ பிறந்தகை. பல கிராமங்களில் தீண்டாமை தாண்டவம் ஆடுது. பொது கிணறு கிடையாது, அவங்களுக்கு தனி கிணறு, தனி சுடுகாடு, தனி குழாய், தனி டேங்கு. அடித்தட்டு தலித் மக்களுக்கு என்ன இருக்குது ப்ரொடெக்ஷன் கேளுங்க. அவங்களுக்கு அன்டச்சபிலிட்டி தீண்டாமல் போச்சா? 75 வருஷம் ஆச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு. இன்னும் தீண்டாமல் போகலைன்னா நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுறீங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் இணைந்திருக்கிறார். பாருங்கள், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்குமே ஜாமீன்லாம் வழங்கப்பட்டது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் ஜாமீன் இன்ன வரைக்குமே வழங்கப்படாததற்கான காரணம் என்ன சார்? ஸ்பெசிஃபிக்காக செந்தில் பாலாஜி கேஸும் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸும் கிரிமினல் கேஸ். ஓகே. மணி ட்ரையல் இருக்குது. இங்கே மணி ட்ரையலை வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த இல்லீகல் மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஹவு த மணி ட்ரையல்பாங்க. இந்த இல்லீகலாக நீங்கள் வாங்கின பணம் எப்படி செலவழிக்கப்பட்டிருக்குது, அந்த மணி ட்ரையலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து PLMA ஆக்டுக்கு எதிரானது. ஓகே. அந்த நீங்கள் மணி லாண்ட்ரிங் பண்ணுறீங்க, சட்டத்துக்கு புறம்பாக மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹேமந்த் சோரன் வழக்கில் அவர் லேண்டு வாங்கியிருக்காரு. அந்த விஷயந்தான் அது மோஸ்ட்லி சிவில் கேஸ். அது கிரிமினல் இன்டிமிடேஷன் எதுவுமே இல்லை. அதில் ஓகே, ஜஸ்ட் சிவில் கேஸ். ஸோ அதில் மணி ட்ரையல் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. அது இப்போ விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, நம்ம அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவர் மேலேயும் அது மாதிரியான வழக்கு தான் இருக்குது. அவர் கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் வர தராதனால அவர் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு இவங்க துடிக்கிறாங்க. அவர் அதில் எனக்கு ஜாமீன் கிடைச்சிரும், முன் ஜாமீன் கிடைச்சிருன்னு அவர் ஒளிஞ்சிட்ருக்கிறார். இதாக அது மாதிரி கெஜ்ரிவால் விஷயத்தில் கூட கீழமை நீதிமன்றம் அவரை வந்து பெயில் கொடுத்தாங்க. முதல்ல வந்து ஹைகோர்ட் பெயில் கொடுத்தாங்க. அந்த எலெக்ஷன் அந்த ப்ராசஸ்க்காக மட்டும், எலெக்ஷன் ஹியரிங் பரப்புரை நிகழ்த்துவதற்கு அவங்க 1 மாத காலம் ஏதோ கொடுத்தாங்க. அடுத்து 2ஆம் தேதி வந்து நீங்கள் சரண்டர் ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. அவர் அதுபடி போய் ஜூலை 2ஆம் தேதி சரண்டர் ஆகிட்டார். அதுக்கடுத்து அவரை போட்டதில் கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. பட் ஹைகோர்ட்டு ஒத்துக்கல, அதை மறுத கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இவர் விஷயத்துலையும் ஹேமந்த் சோரன் வேறு சிவில் வழக்குங்கிறனால அவருக்கு கொடுத்துட்டாங்க ஜாமீன். இன்னும் எத்தனை ஆண்டுகள் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை? அவருக்கு செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை 2-3 பிரச்சனை எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒன்று, அவர் அமைச்சராக தொடர்ந்தது, அது ஒரு சிக்கல். பிறகு விட்டுட்டார், ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கடுத்து அவர் அமைச்சராக இருக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க, நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் விடுவோம். அப்போ விடலைன்னா அவர் தம்பி வந்து அசோக்குங்கிறவர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அவர் மூலமாக இவர் மணி ட்ரையல்ஸ் நடத்தியிருக்காரு. அவர்
எஸ்கேப் ஆயிருக்காரு. இன்ன வரைக்குமே அவரையுமே கண்டுபிடிக்க முடியாததுக்கான காரணம் சார்? காரணம் மாநில அரசு தானே கண்டுபிடிக்கணும். தனிப்படை அடித்து தேடுறாங்க. விஜயபாஸ்கரை தேடுறாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அவரை வந்து தேடுற மாதிரி தேடிட்டே இருக்கிறாங்க. இப்போ விஜயபாஸ்கர் அவர் வந்து சாட்சியம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அதை காரணம் காட்டி இந்த அவருக்கு பெயில் தர மறுக்கிறாங்க. இந்த பிஎல்எம்ஏ சட்டத்தில் என்ன பிரச்சனைன்னா, இந்த ஈடிக்கு இந்த பாஜக அரசாங்கம் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசில் தான் கொண்டு வந்தது. அதில் அவங்களே சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து திருத்திக்கிட்டே இருந்தாங்க. பிறகு அதுக்கடுத்து பாஜக அரசு வந்த பிறகு அது கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பெயில் அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறது. பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாம்ஸ் ஜுடிஷியல் நாம் என்னென்னா, ஜுடிஷியரி நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டக்கூடிய விஷயம் என்னென்னா, பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் ரேர், இட்ஸ் நாட் அ ரூல். சட்டப்படி பெயில் கொடுத்துடணும். ஒரு ஒரு விசாரணை கைதியை வந்து நீங்கள் பெயிலே கொடுக்காம அவர் 2 வருஷம் இப்போ ஒரு விஷயத்துலலாம் அவர் உள்ளேயே இருக்கிறார். அதுக்கடுத்து நீங்கள் 10 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அவர் ஏற்கனவே 2 வருஷம் கழிச்சிட்டார். ஸோ தீர்ப்பு வருவதற்கு முன்பு, ஒருத்தர் குற்றவாளி என்பது தீர்மானிப்பதற்கு முன்பு அவருக்கு பெயிலே கொடுக்காம உள்ளே அடைக்கிறது. டெல்லியில் 2 அமைச்சர்கள், துணை முதல்வர் ப்ளஸ் முன்னாள் ஒரு அமைச்சர் எல்லாம் உள்ளே போட்டாங்க. பெயில் இன்னும் பெயில் வரல உங்களுக்கு. இப்போ முதல்வரே போயிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த பெயில் இஸ் தி ரூல், என்ன ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் சொல்லி ரூல் இருக்கும்போது நீங்களே ஒரு ரூல் இல்லை, ஒரு நாம்ஸை வகுத்துருக்குறீங்க ஜுடிஷியரி. அப்படி இருக்கும் இந்த சட்டத்தில் மட்டும் ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு. பெயில் வர்றது கஷ்டம். உங்களை வந்து நீங்கள் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்எம்ஏ சட்டத்தில் இடி தொடுக்கிற வழக்குகளில், என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை தொடுக்கிற வழக்குகளில் கன்விக்ட் ஆகிறது 2, 3, 4% தான் தண்டிக்கப்படுவது. பாக்கியெல்லாம் விடுதலை செய்யப்படுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் விடுதலை செய்யப்படும் வரைக்கும் உள்ளே இருக்கிறாங்க. அப்போ அவங்க தண்டனை ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வழக்கில் அவங்களுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்படாத போது கூட அவங்க உள்ளே இருக்கிறாங்க. பொதுவாக நாம்ஸ் என்னென்னா, இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க, 90 நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்ச உடனேயே முடிஞ்ச வரைக்கும் பெயில் கொடுத்துடணும் இல்லையா? அதுதான் 2 விஷயம் இருக்குது. விட்னஸை டேம்பர் பண்ண முடியுமா? அதில் இருக்க விட்னஸஸ்லாம் இவங்க டேம்பர் பண்ணிடுவாங்க. அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சராக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மடைமாற்றம் செஞ்சுருவாங்க. அது ஒரு காரணம் பெயில் தராமல் இருக்கிறதுக்கு. வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவாங்களாங்கிற ஒரு காரணம். அது இவங்க பாஸ்போர்ட்லாம் பிடிங்கி வச்சாச்சுன்னா போக முடியாது. ஆனால் இந்த விட்னஸை டேம்பர் பண்ணுவாங்களாங்கிறது இருக்குது. உதாரணமாக ஜெயலலிதா அம்மா வழக்கில் அன்னைக்கு அன்பழகன் என்ன பண்ணார், இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, விட்னஸை டேம்பர் பண்ணுவாங்க, அதனால் இந்த மாநிலத்தில் வழக்கு நடக்கக்கூடாதுன்னு அதை கர்நாடகாவுக்கு மாற்றினாங்க. அது மாதிரி பல வழக்குகள் அப்படி மாற்றப்பட்டிருக்குது. அந்த தினகரன் ஆஃபீஸ் எரிச்ச விஷயத்தில் கூட அந்த வழக்கை வந்து ஆந்திராவுக்கு மாற்றினாங்க. அப்புறம் அங்கேயும் இங்கே கைதிகளை அந்த சாட்சியங்களை டேம்பர் பண்ணி அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. ஸோ த ஹையர் பவர் த அக்யூஸ்ட் ஹஸ் காட், தென் இட் இஸ் ஈஸி ஃபார் ஹிம் டு டேம்பர் த விட்னஸஸ். அதுதான் அவர் அமைச்சராக இருந்தால் நிச்சயமாக டேம்பர் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் அமைச்சராக இருக்கிற வரைக்கும் அவர் கிடைக்காது சொன்னேன். அதை விட்டு வெளியே வந்தார். இப்போயும் இந்த பிஎல்எம்ஏ ஆக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அவர் தம்பி கிடைக்காதனால அதனால் நாங்கள் வச்சுருக்கோம் சொல்கிறாங்க. அது இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணணும். தீர்ப்பு வந்த பிறகு தான் யாருக்கும் தண்டனையை கொடுக்க முடியும். தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி தண்டனை தருவது என்பது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார். அதே மாதிரி அடுத்த கட்டமாக விஜயபாஸ்கர் அவர்களுடைய வழக்கு என்னவா ஆகும்? விஜயபாஸ்கர் லேண்ட் டிஸ்பியூட் அது வந்து அவர் பெயில் கேட்டார், கீழே கொடுக்கல. அவர் ஹைகோர்ட்டில் போயிருக்காரு, பெயில் கிடைக்கும், ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டிருக்காரு, முன்ஜாமீன். அது கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இவங்க அரெஸ்ட் பண்ணின்னு பார்க்குறாங்க. ராஜேந்திர பாலாஜி விஷயத்துலையும் இவங்க என்ன பண்ணாங்க, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர் விஷயத்தில் என்ன பண்ணாங்க, இவங்க அவர் முன்ஜாமீன் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காரு. அது சுப்ரீம் கோர்ட்டு ஹாலிடேஸில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இத்தனாந்தேதி தான் நாங்கள் எடுப்போம், ஜூலை இத்தனாந்தேதி தான் நாங்கள் எடுக்க முடியும்,
கிட்டத்தட்ட அது ஒரு 15-20 நாள் அவகாசம் இருக்குது அடுத்த விசாரணை வர்றதுக்கு, தள்ளி போடப்படுது. அப்போ இவங்க அதுக்குள்ளே இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தனிப்படையெல்லாம் அமைச்சு 1 இல்லை 8 தனிப்படை அமைக்கிறாங்க, அடைச்சி தேடுறாங்க. கடைசியில் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இந்த என்கிட்ட அந்த மனு இருக்கும்போது பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் கேட்டாங்க. தமிழக அரசை குட்டு வச்சாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க உடனடியாக. என்கிட்ட நீ அந்த பெயில் அப்ளிகேஷன் இருக்கும்போது ஒய் காண்ட் யூ வெயிட் ஃபார் இட், நான் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இங்கே ஹாலிடேஸாக இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி போகிறப்ப அதை பயன்படுத்தி நீங்கள் எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணலாம் தான் கேட்டாங்க. அவர் ரிலீஸ் பண்ணாங்க. பிறகு அவர் மேலே வழக்கு இருக்குது, ஆனால் அவர் வெளியில் இருக்கார். அது மாதிரி நீங்கள் பல விஷயங்களில் இந்த அரசாங்கம் யாருங்கிறத பொறுத்து டெல் மீ த பர்சன் ஐ வில் டெல் த ரூல்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொல்லுவான். ஆங்கில பழமொழி, குற்றவாளி யாருன்னு சொல்லி நான் தீர்ப்பு சொல்கிறேன், சட்டத்தின்படி சட்டத்தை நான் சொல்கிறேன், சட்டம் வளையும். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்ல ஒவ்வொருத்தராக சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்களுடைய வழக்குகள்லாம் விசாரிப்பாங்களா? தமிழக அரசு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு? பல பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியலை. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது 2 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. ஒன்று உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு, இன்னொன்று சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் விசாரணைக்கு எடுத்துருக்குறாங்க. அது வாட்டு ஓடிட்டு இருக்கும். இது எந்த வழக்கு எப்படி வேகமாக முடியுது, தீர்ப்பு எப்போ வருது யாருக்கு தெரியும். ஏர்செல் மேக்ஸிஸ்னு ஒன்று கேள்விப்பட்டோம். என்ன தயாநிதி மாறன் டெலிகாம் மினிஸ்டர் அந்தப்போ அவர் அந்த விஷயத்தில் மன்மோகன் சிங் அவரை வேலையை ராஜினாமா பண்ண சொன்னால் ரிசைன்மெண்ட் வந்துட்டார். ரிசைன் பண்ணாத குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் அந்த வழக்கு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. எத்தனையோ வழக்கு, ஏன் நீங்கள் 2G எடுத்துக்கோங்க, சிபிஐ கோர்ட்டில் சின்ன லோயர் லெவல் கோர்ட்டில் விடுதலை பண்ணாங்க, ஆதாரம் இல்லைன்னு விடுதலை பண்ணாங்க. சிபிஐ உடனே என்ன பண்ணாங்க, ஆதாரங்களை எல்லாம் முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த சிபிஐ அழிச்சிடுச்சு, அவங்க சரியான ஆதாரங்களை உள்ளே வைக்கலை, நாங்கள் இப்போ ஆதாரங்களோட அப்பீல் போகிறோம் சொன்னாங்க. அப்பீலை உயர்நீதிமன்றம் பிரைமா ஃபேசி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அப்பீலை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்கிறப்போ என்ன சொன்னாங்க, அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் நாங்கள் தினம் தினம் விசாரிப்போம்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 6 வருஷத்துக்கு அடுத்து எந்த விசாரணையும் 6 வருஷம் நடக்கலை. 6 வருஷத்துக்கு அடுத்து கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அது பட்டியலிடப்பட்டது, லிஸ்ட்டு அப்போ தான் வருது. 6 வருஷம் அதில் லிஸ்ட்டு வராமல் பார்த்துக்கிறாங்க. அக்யூஸ்டு என்ன செய்கிறாங்க, லிஸ்ட்டில் வராமல் ரிஜிஸ்டார் மூலமாக மேனிப்புலேஷன் பண்ணி அது லிஸ்ட்டுக்கே வரல 6 வருஷமாக. இந்தியாவை உலகத்தையே உழுக்குன அந்த மிகப்பெரிய ஊழல் விஷயத்தில் வழக்கில் விசாரணைக்கு 6 வருஷம் கழித்து அப்பீலில் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, திரும்பவும் தினம் தினம் விசாரிக்கப்பட்டு 3 மாதத்தில் தீர்ப்பு தரப்படும் சொன்னாங்க. அடுத்த வாய்தாவே செப்டம்பரில் தான் போட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஜுடிஷியரியினுடைய ஃபங்க்ஷனில் ஏகப்பட்ட கோளாறுகள் இருக்குது. என்ன பெயில் தர்றதுலையும் ஒரு கோர்ட்டு கொடுக்கலாங்குது, இன்னொரு கோர்ட்டு தரக்கூடாங்குது, அதே நிறைய மாறி மாறி தீர்ப்பு வருதுல்ல. அதனால் இது ஜுடிஷியல் சிஸ்டம் நம்ம இதில் ரொம்ப ஏகப்பட்ட ஃப்ளாஸோடு இருக்குது. ஒவ்வொரு ஜட்ஜும் வேறு மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீட் விஷயத்தை எடுத்துக்கோங்க, நீட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் இல்லீகல் சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய 3 அமர்வு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் அதிலே இப்போ நிறைய குளறுபடிகள் நடக்குது. அது இப்போ வேறு விஷயம். இது இப்போ பின்னாடி வந்த குளறுபடிகள். அப்போ காங்கிரஸ் அரசு இந்த சட்டத்தை இயற்றினப்போ 2012 அதுக்கு எதிராக ஜெயலலிதா அம்மா உட்பட பல பேர் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் அப்பீல் போனாங்க. அப்போ அந்த தீர்ப்பு என்ன வந்துச்சு, 3 அமர்வு என்ன சொன்னாங்க, நீட் இஸ் இல்லீகல் அண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னாங்க. ஆனால் திரும்ப மத்திய அரசாங்கம் எம்சிஐ மூலமாக அன்றைக்கி இருந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக 5 அமர்வுக்கு மாற்றினாங்க. இந்த 3 அமர்வில் இருந்த ஒரு ஜட்ஜு அவர் 5 அமர்வு வரும்போது அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மாறிட்டார். அன்ஃபார்ச்சுனேட். அவர் டிசன்ட் நோட் கொடுத்தார் கீழே, நீட் சரின்னு சொல்லிட்டு இருந்தார். மற்ற 2 நீதிபதிகள் அது தவறுன்னு சொன்னதுனால அந்த நீட் ரத்தானது. அவர் என்ன பண்ணார், நான் சொன்னதை எப்படி சாதித்து காட்டுவேன்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்த பிறகு அவர் தானே ரோஸ்டர் போடுறது, இதை நீட்டை ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு 4 லேயரை போட்டு ஒரு பம்மாத்து பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார், நீட் ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலே என்ன சொன்னாங்க, அன்னைக்கு கேள்வி என்ன வந்துச்சு, கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டினை கீழ்கோர்ட்டில் ரைஸ் பண்ணியிருக்காங்க 3 நீதிபதிகள்.
அதை பற்றி நீங்கள் இன்னுமே சொல்லலைன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி பற்றி விசாரிக்கிறதுக்கு 11 நபர்கள் கொண்ட ஒரு அமர்வு அமைக்கப்படும், இந்த அரசாங்கம் அமைக்கணும். அது வரைக்கும் இந்த தீர்ப்பு செல்லும். இது தற்காலிகமானது ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்க. தவே அவர் பேர். இன்னொரு விஷயம், அந்த ஜட்ஜு பேர் தவே. இன்னைக்கு நீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த குளறுபடிக்கெல்லாம் காரணம் தவேங்கிற ஒரு ஜட்ஜு. நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா அவர் இஷ்டத்துக்காக தன்னுடைய முடிவு தான் இறுதியான முடிவுன்னு சொல்லி அவர் பண்ண அந்த விஷயந்தான் அந்த நீட் இன்னைக்கு குளறுபடியில் இருக்குது. அந்த 11 நபர் அந்த கமிட்டியில் அது இருக்குது. அதிமுக அப்பீல் போனாங்க அவங்க இருந்தப்போ. அது அப்படியே கிடக்குது, செத்து கிடக்குது. எத்தனை வருஷமா? தற்காலிக தீர்ப்பின் அடிப்படையில் 6 வருஷமாக நீட்டு தேர்வு நடந்துருச்சு. நிரந்தர தீர்வு வரல. கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டினையும் செக்கப் பண்ணலை. இது என்னங்க கேவலம், அசிங்கம் இல்லையா? அதனால தான் அதில் நீட் தேர்வில் பல அசிங்கங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து 40 எம்பிகள் அங்கே இருக்காங்க. அப்படிங்கும்போது நீட் குறித்து ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா, இல்லை வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக எதிர்க்கட்சிகள் அதை வந்து பேசுவாங்களா சார்? அப்படி பல மாநிலங்கள் அப்படி ஒன்றும் நீட்டுக்கு எதிராக இல்லை. நீட்டில் இப்போ ஏற்பட்ட அந்த முறைகேடுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. நீட்டு வேணான்னு அவங்க சொல்லலை. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசுனதை கூட நீட்டை ரத்து செய்யணும் கோரிக்கை வைக்கல. அது திமுகவுடைய கோரிக்கையாக தான் இருக்குது. திமுக, அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் அந்த கோரிக்கை கொண்டு வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 2012 சட்டமாகும் போது திமுக அதை ஆதரிச்சிச்சு. யூபி ஆட்சியில் அவங்களுடைய எம்பி காந்தி செல்வன் தான் அப்போ இந்த கல்வித்துறை இல்லை, மருத்துவத்துறையினுடைய சுகாதாரத்துறையினுடைய துணை அமைச்சராக இருந்தார். அவர் தான் இந்த நீட்டு வேணுங்கிற மசோதாவை முன்மொழிந்தவர் நாடாளுமன்றத்தில். இப்போ இவங்க பெரிய நம்ம நல்லவங்க மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்த பொண்ணு நாங்கள் அதை ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு விளக்கோடு சேர்த்து நான் கொண்டு வந்தோம்னு சொல்கிறேன். கிடையாது, நீட்டில் எந்த மாநிலத்துக்கும் விளக்கு கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இந்த விளக்கு இருந்துச்சுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீ விளக்கு கேட்குறீங்க, இப்போ விளக்கு கேட்குறாங்க. அப்போ நீட் தேர்வில் விளக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. சட்டமே அப்படி தானே வந்துச்சு. இப்போ மாற்றுறீங்க, நீங்கள் மாற்றி பேசி பார்க்குறீங்க, மக்களை ஏமாற்றி பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் நீட்டில் வந்து குளறுபடிகள் நடக்குங்க. நீட்டு தேர்வு வந்து தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்வு அல்ல. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். நீட்டு தேர்வு என்பது தரமற்ற தேர்வு. என்ன காரணம் சொன்னேன்னா, பெர்சன்டைல் மார்க்ஸ்னு ஒன்று வைக்கிறாங்க. இந்த நீட்டில் வாங்கின மார்க்கு மொத்த மாணவர்கள் பங்கு பெற்றவர்கள் 24 லட்சம் பேர், 24 டிவைட் பண்ணணும் இன்ட்டு 100. அது ஒரு பெர்சன்டைல் மார்க்ஸ்னு ஒரு புது மார்க்கை கொண்டு வர்றாங்க. ஏன் அது? நீட்டில் அவுட் ஆஃப் 720 எவ்வளோ வாங்கினாங்க அதுதானே சொல்லணும். சரி, எத்தனை காலி இடங்கள் இருக்குது இந்தியாவில்? அத்தனை காலி இடங்களுக்கானவங்கள தானே நீங்கள் தேர்வு செய்யணும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஒரு 10 லட்சம் காலி இடங்களுக்குன்னா 10 லட்சம் பேரை தான் நீங்கள் தேர்வு செய்யணும். மேலேருந்து தரவரிசைப்படி வந்த 10 லட்சம் பேரை தேர்வு செய்யணும். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அரசு பள்ளி, அரசு அவங்க என்ன விரும்புகிறாங்கங்கிறத கேட்டுக்கிட்டு ப்ரைவேட் காலேஜாக எங்கேங்கிறது அனுப்பணும். அதானே? ஆனால் இப்போ அப்படி இல்லை. பல மடங்கு 2 மடங்கு அதிகமானவங்களை தேர்வு அறிவிக்கிறாங்க. 710 மார்க் வாங்கினவனுக்கு இடம் கிடைக்கல. ஆனால் 260 மார்க் வாங்கினவனுக்கு ப்ரைவேட் காலேஜில் இடம் கிடைக்குது. கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுக்குறான், கட்டுறான். ஏதாவது நீட்டு வந்தது 2010 உங்களுக்கு தெரியாதப்பெல்லாம் கேபிட்டேஷன் ஃபீஸை ஒழிக்கிறதுக்காக தான் உச்சநீதிமன்றம் நீட்டு கொண்டு வர சொன்னாங்க. பொது தேர்வு கொண்டு வர சொன்னாங்க. எம்சிஐக்கு ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் இப்போ நீட்டு தேர்வுடைய ரிசல்ட்ஸ் வர்றது லட்சணம் எப்படி இருக்குன்னா, அதில் முதல்ல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, திரும்ப ப்ரைவேட் காலேஜஸில் இல்லாட்டி அட்டானமஸ் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய சீட்ஸில் அரசு பங்கு பூராமல் அரசு பங்கு கிடையாது. ஒரு பகுதி மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுறாங்க. இது எப்படி நீங்கள் அளவு திரும்ப அந்த கேபிட்டேஷன் ஃபீஸ் தானே வந்திருக்கீங்க. இதில் என்ன நியாயம் இருக்குங்க இந்த நீட் தேர்வில்? அது ஒழுங்காக நடக்கிறது இல்லை. பல தேர்வில் இம்பர்சனேஷனாக ஆள் மாறாட்டம் நடக்குது. ஏற்கனவே ஒரு லீக் ஆகுது கொஸ்டின் பேப்பர்ஸு. வரிசையாக உட்காந்துருக்க 6-7 மாணவர்கள் வந்து 720 ஸ்கோர் பண்ணுறான் வரிசையாக. ராஜஸ்தானில் நடந்துச்சு. பணம் ட்ரையல் நடந்திருக்குது. மாணவர்கள், அவங்க பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன கோடிக்கணக்கான பணத்தை அதில்
இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, அதில் விளையாண்டுருக்காங்க, அந்த சீட்ஸ்களை பர்ச்சேஸ் பண்ணி மார்க்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நடந்திருக்குல்ல. 720 வாங்கினவங்களோட எண்ணிக்கை 60க்கு மேலே போகுது திடீர்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற சிஸ்டத்தை நடத்துகிறவங்க பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தேர்வு முகமை வந்து அவங்க அது கரெக்டுங்கிறாங்க முதல்ல, பிறகு தப்புன்னாங்க. அமைச்சர் வந்து கன்சர்ன்ட் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மறுதேர்வுக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. பிறகு அந்த கொஞ்சம் மாணவர்களுக்கு நேரம் குறைவாக கொடுத்த மாணவர்களுக்கு ஏதோ இந்த கிரேஸ் மார்க்குன்னு சொன்னாங்க. அது தப்புன்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே அவங்களுக்கு திரும்ப ரீடெஸ்ட் நடத்துனாங்க. அதில் பாதி பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதில் பார்த்தா ஏற்கனவே வாங்கின மதிப்பெண்கள் வரலை. எவ்வளோ குளறுபடி இருக்கும். இப்போ மொத்தத்தையும் ரீடெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கோரிக்கை அரசாங்கம் வைக்கிறாங்க. அஸ் எ ஃபேஸ் சேவிங் மெஷர். அவங்களுக்கு இதை விட கேவலப்பட முடியாது. இன்னொரு ரீடெஸ்ட்டே நடத்தி சரி பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அமைச்சகம் சொல்லிட்டாங்க, நாங்கள் ரீடெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறோம் உச்சநீதிமன்றம் சொல்லி. உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு கலந்தாய்வை தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க. ரீடெஸ்ட்டு சாத்தியமானதாங்கிறத பற்றி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இந்த வருஷத்தில் முடியுமா, அடுத்த வருஷம் MBBS சீட்டு அட்மிஷன் கிடைக்குமான்னு தெரியல. அப்படி போயிட்டுருக்கு. இது வந்து குளறுபடிகள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நீட் தேர்வுங்கிறது தவறு. அதே சமயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. இதில் முக்கியமாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மாநில அரசு முன்னாடி தேர்வு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அது தேவையில்லை. அதில் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வர முடியல அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில். அது மற்ற CBSE ஆங்கில வழி பாடங்கள் அந்த இதில் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அதுக்காக எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு அவங்கள அதில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவங்க தேறி வந்துடுறாங்க. அதனால் வேணாம்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் என்ன பண்ணாங்க, கட் ஆஃப் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, +2 மார்க்ஸ் சிஸ்டத்தை. அதுலேயும் பார்த்தா சில ஸ்கூல்ஸ் நாமக்கல் மாதிரி இருக்க சில இடங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் அவங்க தான் பசங்க தான் மேலே வந்தாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் மேலே வர முடியல. அப்போவும் இவங்க அமைத்த AK ராஜன் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, அந்த இது முக்கியமான விஷயம் இது, அதனால் சொல்லிட்டுங்க, நீளமாக இருந்தாலும் பரவாயில்ல. AK ராஜன் கமிட்டி அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, யூ கேனாட் ரிவர்ட் பேக் டு த ஓல்டு சிஸ்டம் சொல்கிறாங்க. நீங்கள் கட் ஆஃப் மார்க்கு திரும்ப போக முடியாது. நீட்டை விட்டு நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா கட் ஆஃப் மார்க் போக முடியாது. ஏன்னா அப்போ 9 வருஷத்தில் 340 பேர் தான் செலக்ட் ஆனா அரசு பள்ளியிலேருந்து. ஒரு வருஷத்துக்கு 9 பேர் 10 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. அப்போ மெடிக்கல் கட் ஆஃப் அட்லீஸ்ட் இதுலேயாவது 7.5% இருக்கனால ஒரு 600 பேர் உள்ள வர்றான் இல்லையா. இந்த எடப்பாடிகள் கொண்டு வந்த அந்த 7.5% ரிசர்வேஷனால கிடைக்கிது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீட்டு நிச்சயமாக அகில இந்திய அளவில் தேர்வு நடத்தக்கூடாது. இது கல்விங்கிறது மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. அது எமர்ஜென்சி பீரியடில் காங்கிரஸ்காரன் இந்திரா காந்தி வந்து மத்திய பொதுப்பட்டியல் கொடுத்துட்டு போய் மத்திய பட்டியல் தான் அது ஆல்மோஸ்ட் மத்திய அரசு தீர்மானிக்கக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு. மாநில அரசுக்கு பவர்ஸ் கிடையாது. அது திரும்ப மாநில அரசு கொண்டு வரணும். அதை இப்போ எதிர்கட்சி ஆன பிறகு திமுக கேட்குது. ஆனால் 10 வருஷம் UP ஆட்சியில், அதுக்கு முன்னாடி 5 வருஷம் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தாங்க, 15-17 வருஷம் மத்திய ஆட்சியில் இருந்தாங்க. இவங்க தயவில் தான் அந்த ஆட்சிகள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் மத்திய பட்டியலேருந்து பொதுப்பட்டியலேருந்து எடுத்து மாநில பட்டியலுக்கு கல்வியும் சுகாதாரத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லி கோரிக்கையை இவங்க வைக்கல. ஆட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு இப்போ அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கதை. இவங்க தும்பையும் விட்டுட்டாங்க, வாழையும் விட்டுட்டாங்க. எதை பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் பூரா நாடகம், எல்லா கட்சிகளும் நாடகம் ஆடுறாங்க. அதிமுக இதில் வந்து பாராட்டணும். துவக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க நீட்டை எதுக்கிற ஒரே கட்சி அவங்க தான். விடாமல் எதுக்குறாங்க. கொஞ்சம் கூட அதில் மாற்றமே இல்லை. அவங்க தான் நீட்டு வழக்குகள்லாம் தொடுக்குறாங்க. இப்போ அப்பீலும் அவங்க அப்பீல் தான் அங்கே இருக்குது உச்சநீதிமன்றத்தில். இப்போ 11 மெம்பர் பெஞ்சில் இவங்க அதிமுக போட்ட அப்பீல் தான் இருக்குது. அதையும் அந்த வழக்கையும் இந்த திமுக சரியாக நடத்த மாட்டேங்கிறாங்க. அட்ஜோன்மெண்ட் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. 3 தடவை கேட்டுட்டாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, நீ அட்ஜோன்மெண்ட் இனிமேல் தர முடியாது, உங்கள் அஃபிடவிட்டு மரியாதை இந்த அதிமுக கொடுத்த அஃபிடவிட் சரியில்லை, நாங்கள் வேற ஒரு கவுண்டர் அஃபிடவிட் தரப்போகிறோம், அதுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. 3 தடவை கொடுத்தாச்சு, இன்னும் அவங்க அஃபிடவிட் போடவே இல்லை. அந்த உச்சநீதிமன்றம் குட்டியாச்சு இவங்க தலையில். நீட்டை வேணும் உடனே கேன்சல் பண்ணணும்னா அங்கே போட வேண்டியதானே அப்பீல. அது ஒரு முயற்சி தானே. ஓகே சார். அடுத்து இதான் நடக்குது.
நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து சரியாக செயல்படுறாரா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? ஏங்க எனக்கு தெரிஞ்சு அவர் இம்மெச்சூருங்க. பக்குவம் எதை வச்சு எப்படி சொல்கிறீங்க? தன்மை, அவர் பேசுகிற முறைகள், அவர் இஷ்யூஸ் என்ன இஷ்யூஸ் எடுக்கிறாருங்கிறது. உதாரணம் நீட்டு முறைகேடு எடுக்கிறாரு. தட் இஸ் நாட் த ஒன்லி இஷ்யூ. நீங்கள் எப்பயுமே என்ன செய்வாங்க இவங்கன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்தால் அந்த ஒரே தான். மக்களுக்கு எத்தனையோ இஷ்யூஸ் இருக்குங்க. மக்களுக்கு எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இவர்களுக்கு ஒரு பயம் காட்டுற அளவுக்கு அவர் ஒரு சரியான ஒரு தலைவரா, எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. என்ன அவர் என்ன இஷ்யூ நீட் எடுத்தார். நீட்டு ஒரு குறைபாடுகளை பற்றி பேசணும்னு சொன்னார், முறைகேடுகளை பற்றி. சபாநாயகர் என்ன சொன்னார்? சபாநாயகர் என்ன சொன்னார்? இந்த மாதிரி ஒரு அவை கூட்டத்தை கூடும்போது குடியரசுத் தலைவர் வந்து அவங்க உரையை வைக்கிறாங்க. அந்த உரையின் மீதான விவாதம் நடக்கணும். முதல் நாள் அவங்க வைப்பாங்க, மறுநாள் நாடாளுமன்ற நிகழ்வுகளில் பட்டியல் என்ன இருக்குன்னா அது மீது விவாதம். அதுலேயும் நீட்டு முறைகேடை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. அதனால் அந்த விவாதத்திலே நீங்கள் நீட்டு முறைகேடை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒத்தி வைக்க முடியாது. அதை நாடாளுமன்ற அலுவல்களை நீங்கள் ஒரு பிரச்சனை கொண்டு வர்றதுக்காக அது ஒத்தி வைக்க முடியாது. அதிலே நீங்கள் பேசலாம். இல்லாட்டி அது முடிஞ்ச உடனே உங்கள் பிரச்சனையை நான் உங்களுக்கு தனி கவனம், உங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒத்தி வைப்பு தீர்மானத்தை ஏற்றுக்கிற முடியாங்கிறாரு. ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாக பண்ணுறாங்க, அவையை நடக்க விடாமல் பண்ணுறாங்க. ஏன்னா இடையில என்ன சொல்கிறாங்க, என் மைக்கை ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு கரெக்டாக பண்ணுறாங்க. நிறைய ராகுல் காந்தியோட பேச்செல்லாம் அவை குறிப்பிலேருந்து நீக்குறாங்கிறது அவர் இது பண்ணுறாருங்கிறது, அதெல்லாம் அவங்க அவை குறிப்பிலேருந்து ஏன் நீக்கிறாங்கன்னா அதுக்கு அனுமதி இல்லை. அவை தலைவர் அனுமதி இல்லாமல் அவர் பேசுகிறாரு. ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாத போது அதையும் மீறி அவர் பேசுகிறாரு. அப்போ அது அவை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்க. சார், அதே மாதிரி எல்முருகன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. தொடர்ந்து தமிழகத்தில் வந்து இந்த பட்டியலின மீதான தாக்குதல் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் என்ன அந்த அரசு பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வச்சுருக்காரு. இல்லை, பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, அது குறிப்பிட்டு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் குறிப்பிட்டு இந்த ஆட்சியில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த தென் தமிழ்நாட்டில் ஜாதிக்காரவங்க இந்த ஆட்சி வரும்போது தான் அதிகமாகுது. முதல்ல திமுக ஆட்சியில் தான் அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிறகு ஒரு பிசி கம்யூனிட்டிக்கு இடையில், ஒரு குறிப்பிட்ட பிசி சமுதாயத்துக்கு இடையில் கடுமையான ஜாதி சண்டை நடந்துச்சு. பலர் கொல்லப்பட்டாங்க. கலவர பூமி ஆச்சு. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தென்காசி மாவட்டம் உட்பட விருதுநகர் மாவட்டத்தில் கூட பெரிய ஜாதி சண்டை நடந்துச்சு. அது திமுக ஆட்சியில் இருந்தப்ப. இப்போ இந்த அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு தைரியம் அவ்வளோ ஈஸியாக வர்றதில்லை. ஆனால் திரும்ப திமுக ஆட்சி வந்த பிறகு நாங்குநேரியிலேருந்து ஆரம்பிச்சு என்ன கீழ்பாதி எல்லா இடத்துலையும் பாருங்கள், வரிசையாக அவங்க மேலே அடக்குமுறைகள் ஏவி விடப்படுகிறது. ஜாதி சண்டைகள். தலித் என்பதற்காக என்ன பள்ளியில் மாணவர்கள் என்ன செய்கிறான், அந்த ஜாதி அடையாளத்தை ரிப்பன் கட்டிட்டு போகிறான் பள்ளிகளுக்குள்ள. அது இந்த ஆட்சி வந்த பிறகு தான் வருது. அது அப்போ தலித்துகள் பெரிய அளவுக்கு இந்த ஆட்சியில் என்னென்னா, இந்த ஆட்சி தாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு கட்சிங்கிற மாதிரி இவங்க காட்டிக்கிறாங்க. மக்களும் அவங்களுக்கு தானே சார் ஓட்டு போடுறாங்க. அது சரிங்க, ஒரு பகுதி போடுவாங்கல்ல. நீங்கள் பிற்படுத்தப்பட்ட பகுதியை பெருசாக ஆதரிக்கும் போது, அவங்க மெஜாரிட்டி இருக்கும்போது அவங்க பெரும்பகுதி உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல. அதுதான் தலித் மக்கள் அவங்களுக்கு வாக்கு போட மாட்டாங்கங்கிறது தான் நிதர்சனம். இனியும் குறையும், பெரிய அளவு குறையும். அதனால தான் திருமாவளவன், செல்வ பிறந்தகைலாம் இவங்கெல்லாம் தங்களை தலித் என்று அடையாளம் காட்டிக்கிட்டு தங்களை வந்து தலித்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் ஆளும் கூட்டணியில் இருக்கிறாங்க. அரசை பற்றி கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதை பார்த்து முதல்வர் பயப்படுறாரு. முதல்வர் பயப்பட்டாருன்னா என்ன செய்வார்னா, தன் மீது பழி வந்துச்சுன்னா வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்வார்னா, காவல்துறை அதிகாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். இங்கே ஒரு நம்ம மாநகர ஆணையரை, கமிஷனரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அந்த கமிஷனர் என்ன சொன்னார், இதில் அரசியல் பின்னணி இல்லைன்னு சொன்னார். ஆம்ஸ்டாங் அவருடைய மரணத்தில்
அரசியல் பின்னணி இல்லைன்னு சொன்னார். அது எங்களுடைய முதல் தகவல் அறிக்கைப்படி அதுதான் எங்களுக்கு கிடைச்ச விஷயம் சொல்கிறாரு. உடனே அவரை தூக்கிட்டார். அவர் எப்படி சொல்லலாம்? அவர் இதில் அரசியல் பின்னணி இருக்குங்கிற மாதிரி இவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. திருமாவளவனும் கூட்டணியில் இருக்கிற செல்வ பெருந்தகையும் இன்னொரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே. அது உடனே முதல்வர் என்ன செய்கிறாரு? அந்த ஆணையரை தூக்குறாரு. சரி, உண்மையை சொன்ன ஆணையரை தூக்குறாரு. புரியுதாங்களுக்கு? அதான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த விஷயங்களில் தலித் மக்கள் மீது நிச்சயமாக தாக்குதல் இருக்குது. பல ஆலயங்களில் அவங்க உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. பல கிராமங்களில் சேரிகள் இன்னி இருக்குது, கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் காலனிகள் இருக்குது. பல கிராமங்களில் தீண்டாமை தாண்டவம் ஆடுது. பொது கிணறு கிடையாது, அவங்களுக்கு தனி கிணறு, தனி சுடுகாடு, தனி குழாய், தனி டேங்கு, இதுதான் இருக்குது. அந்த டேங்க்லையும் அசுத்தத்தை கலந்த கதையை நம்ம பார்த்தோம் வேங்கை வெயில்ல. அது 3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அது யாருன்னே கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்களில் யார் அந்த கொடுமையான செயலை தலித் மக்களுக்கு எதிராக செஞ்சாங்கிற கண்டுபிடிக்கவே முடியல இந்த அரசாங்கத்தால். ஏன் நீங்கள் அது என்னது மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போகலைன்னு கேட்குறாங்க நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள். வேங்கை வெயிலுக்கு ஏன் முதல்வர் போகலைன்னு சட்டமன்றத்தில் இங்கே இருக்க எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கல்ல? அது பாருங்க, இவங்க அவங்க மேலே வைக்கிறாங்க, அவங்க இவங்க மேலே வைக்கிறாங்க. ரெண்டு இதையும் நியாயம் இருக்குல்ல? கண்டிப்பாக. அதை ஆனால் நீங்கள் பிரதமருக்கு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு அதே சட்டம் செல்லுபடி ஆக மாட்டேங்குது. நீங்கன்னா வேறு விதிவிலக்காக போகிறீங்க. இதான் நாங்கள் கேட்குறோம். அந்த இது வந்து நீங்கள் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். முதல்வர் போகாது மணிப்பூருக்கு, பிரதமர் போகாது தப்பு. இப்போ தான் வாயை திறந்திருக்கார் அவர் மணிப்பூரை பற்றி. இந்த கூட்டத்தொடரில் தான் பேசியிருக்காரு. இது வரைக்கும் அவர் அதை பற்றி வாயை திறக்க மாட்டேன்ட்டார். அது மிகப்பெரிய தவறு. அங்கே தொடர்ந்து 2 இனங்களுக்கு இடையில் கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது, செத்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஆனால் அவங்க அம்மனமாக்கி தெருவில் நடக்க விடுறாங்க. இவ்வளவு நடக்கும்போது பிரதமர் அங்கே போயிருக்கணும்ல. அதை பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அவர் நின்று ஆறுதல் சொல்லி, பிரதமர் அங்கே போனால் இந்த கலவரத்தில் ஈடுபடும் பயப்படுவான். போக மாட்டேங்கிறாரு. அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த பல விஷயங்களில் மத்திய மாநில அரசுகள் தவறாக நடக்கிறாங்க. தலித்துகளுக்கு இங்கே ப்ரொடெக்ஷன் இல்லை. இவங்க சொல்கிற தலித்துகள் வேறு, நான் அவங்கள சொல்லலை. தலித்துகளுக்கு ப்ரொடெக்ஷனுங்கிறது அடித்தட்டு தலித் மக்களுக்கு என்ன இருக்குது ப்ரொடெக்ஷன் கேளுங்க. அவங்களுக்கு அன்டச்சபிலிட்டி தீண்டாமல் போச்சா? 75 வருஷம் ஆச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு, இன்னும் தீண்டாமல் போகலைன்னா நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுறீங்க? என்னுடைய கேள்வி தான். தீண்டாமையை ஒழிக்க 75 வருஷமாக முடியலைன்னா நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுறீங்க? கொண்டாடாதீங்க. தீண்டாமை ஒழிச்ச பிறகு தான் நீங்கள் கொண்டாடுங்க. அதுக்காக போராடுங்க. நீங்கள் களத்தில் இறங்குங்க. என்ன சொல்கிறீங்க? பொது கிணறு தான் வேணும், பொது சுடுகாடு தான் கேளுங்க. ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் போராடுங்க. உங்களோட நான் வந்து நிற்கிறேன். அதுதானே முக்கியம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், தலித் மக்களுக்கு பாதுகாப்பு எப்பயுமே இல்லை. இந்த ஆட்சியில் இன்னும் மொத்தமாக இல்லை. என்ன, ஆதிக்க ஜாதிகள் தலித் மக்கள் மீது தங்களுடைய அடக்குமுறையை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தலித் மக்கள் உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்படுறாங்க, பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவங்களுக்கு இடஒதுக்கீடும் அவங்கள பெருசாக கரை சேர்க்கலை. அதில் ஒரு பகுதியினர் மட்டும்தான் மேலே வந்திருக்கிறாங்க. பெரும்பகுதி மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. அதான் நம்ம சொல்கிறோம். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன். விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.